பெட்ரூம் கதவை உள்தாப்பா போட்டு அடிக்கிறா சார். ராத்திரியானால வீட்டுக்கு போக பயமா இருக்குன்னு கண்ணீர் மல்க காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு இங்க ஒரு கணவர். மனைவியை நம்பி தனி குடுத்தன போன வாலிபருக்கு விழுந்த கும்பாங்குத்து நம்மள பதற வைக்குது. ஜெய 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 ஹே படத்தில் வரும் கதாநாயகியை போல கட்டிய கணவனை கை நீட்டி அடித்தும் முட்டியை மடக்கி காலால் கிக் விட்டும் கட்டாகுஸ்தி நடத்திய மனைவியின் பகீர் காட்சிதான் இது. இன்று பல கணவன்மார்கள் மனைவியிடம் வாங்கிய அடியை வெளியே சொன்னால் ஆண் என்கின்ற கௌரவம் பறிபோகிவிடும் என மௌனம் காக்கும் விஷயத்தை ஓப்பனாக போட்டு உடைத்திருக்கிறார் இந்த தைரியசாலி. அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்தாலும் அதை அமைதியாக வாங்கிக் கொண்டிருக்கும் இந்த புனிதரின் பெயர் லோகேஷ் மன்ஷி. மத்திய பிரதேச மாநிலம் பன்னா மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 30 வயதான லோகேஷ் ரயில்வேஸில் லோகோ பைலட்டாக பணிபுரிந்து வருகிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருந்த காரணத்தால் லோகேஷுக்கு எக்கச்சக்கமான திருமண வரன் வந்திருக்கிறது. பெண் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும், கியூட்டாக இருக்க வேண்டும், படு கிளாமராக இருக்க வேண்டும் என 10 பொருத்தத்தையும் பியூட்டியிலேயே தேடியுள்ளார் லோகேஷ். அவர் ஆசைப்பட்டதைப் போலவே 2023ஆம் ஆண்டு ரைக்வார் என்கின்ற பெண் தங்க தாமரை போல லோகேஷ் கண்களில் ஜொலித்திருக்கிறார். ஊரறிய இருவரின் திருமணமும் படுஜோராக நடந்து முடிந்திருக்கிறது. திருமணத்திற்கு முன்பு வரை ஏஞ்சலாக தெரிந்த மனைவி திருமணத்திற்கு பிறகு ஈவுலாக மாறியிருக்கிறார். கணவரிடம் இனி பெற்றோர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என கண்டிஷன் போட்டவர் கொஞ்ச காலத்திலேயே கணவரை தனி குடித்தனம் அழைத்து சென்றிருக்கிறார். மகனின் சந்தோஷம்தான் முக்கியம் என லோகேஷின் பெற்றோரும் சம்மதித்ததாக சொல்லப்படுகிறது. மனைவியை கரம் பிடித்து தனி குடித்தனம் போன பின்புதான் ரைக்வாருடன் வாழ்வதே வாருக்கு சமமானது என்கின்ற உண்மை லோகேஷுக்கு புரிந்திருக்கிறது. கணவரிடம் பெற்றோருடன் செல்போனில் பேசக்கூடாது, அவர்களுக்கு ரீசார்ஜ் செய்யக்கூடாது, வேலை முடிந்ததும் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும், ஏற்கனவே வங்கியில் சேர்த்து வைத்துள்ள பணத்தை தன்னுடைய அக்கவுண்டிற்கு அனுப்ப வேண்டும், இப்படி பல கட்டளைகளை போட்டு தினமும் அவரை அடித்து அடிமைப்படுத்தி வந்துள்ளார். மேலும் தனது தாயையும் அழைத்து வந்து கணவனை கண்காணிக்க வீட்டிலேயே குடி வைத்துள்ளார். லோகேஷ் கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் அதை அப்படியே மகளின் காதுகளுக்கு கொண்டு சேர்த்து விடுவார் அந்த பாசக்கார தாய். மாமியார் போட்டு கொடுக்க அதை கேட்டு மனைவி லோகேஷை தூக்கி போட்டு மிதிக்க அந்த வீடே மல்யுத்த ரிங்காக மாறியிருக்கிறது. ரைக்வாரின் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடாது என லோகேஷ் கனவில் சொல்ல நினைத்தால் கூட அவர் கன்னத்தில் இப்படி பளார் என அடி விழும். ஒரு கட்டத்தில் மனமுடைந்து போன லோகேஷ் மனைவி மாமியாரால் தனக்கு நடக்கும் கொடுமைகளை நண்பர்களிடம் கூறி புலம்பியுள்ளார். ஆனால் அவர்களும் அதே நிலையில்தான் இருப்பதை கேள்விப்பட்டு லோகேஷ் அதிர்ந்து போயிருக்கிறார். இதையடுத்து மனைவியின் அராஜகத்தை வெளியுலகத்திற்கு படம் போட்டு காட்ட வேண்டும் என நினைத்த லோகேஷ் வீட்டில் ரகசிய கேமராவை பொருத்தி அவர் அடிவாங்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸை கேப்சர் செய்திருக்கிறார். கையில் ஆதாரம் கிடைத்ததும் நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்ற லோகேஷ் தன்னை மனைவியிடமிருந்து காப்பாற்றுமாறு கண்ணீரோடு புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே சென்ற மார்ச் மாதம் 20ஆம் தேதி லோகேஷ் சாட்னா போலீஸ் ஸ்டேஷனில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். அப்போது கணவன் மனைவி பிரச்சனைக்கு போலீஸை வரவழைத்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டிய ரைக்வார் வீட்டிலிருந்த கொசு மருந்தையும் குடித்திருக்கிறார். இதனால் செய்வதறியாமல் நிருகதியாய் நின்ற லோகேஷ் தற்போது மனைவி மற்றும் மாமியாரின் கொடுமை தாங்க முடியாமல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். லோகேஷ் கொடுத்த புகாரை மீண்டும் சாட்னா காவல் நிலையத்திற்கு அனுப்பிய எஸ்பி சாய் கிருஷ்ணா தோட்டா உரிய விசாரணை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து லோகேஷுக்கும் அவருடைய மனைவி ரைக்வாருக்கும் காவல்துறையினர் கவுன்சிலிங் கொடுத்து வருகின்றனர். கணவரை அடித்து வெளுத்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து ரைக்வார் அவருடைய செயலுக்கு மன்னிப்பு தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.